ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லனா சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஆல்ரெடி ஒரு சில பேர் தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இனிமேல் வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஏன்னா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இனிமேல் வீடியோ வருமானது ஒரு சில டவுட் தான். இனிமேல் நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேங்க் புஷ் பண்ணுவேன். அடுத்த சீசன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணலான்ட்டு தான் இருக்கிறேன். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அடுத்துன்னு ஒரு 4 நாளில் குறைய போகுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புஷ் பண்ணுவேன். இதெல்லாம் நான் எதில் வீடியோ போடுவேன்னா வைங்களேன், நான் ஸ்டார்டிங்கில் வில்லனிலா லைவ்னு ஒரு சேனல் வச்சுருந்துருப்பேன். அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்டில் கொடுத்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த சேனலில் தான் லைவ் இனிமேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கி மட்டும் என்னோடய சேனலில் போடுவேன். இனிமேல் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் தான் லைவ் இனிமேல் எல்லா வீடியோவும் அந்த சேனலில் தான் பார்த்தீங்கன்னா போடுவேன். அதாவது இந்த சேனலில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வராதுன்னு சொன்னால், ஆனால் கண்டிப்பாக கேம் விட்டுலாம் லெஃப்ட் ஆக சான்ஸே இல்லை. அடுத்த சீசன்லேருந்து நம்ம திரும்ப பழைய மாதிரி ஒரு சீசன் பண்ணி பார்க்கலாம். பழைய மாரி ரீச் இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனிமேல் வர எல்லா சீசனும் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணி இனிமேல் எல்லா சீசனும் வந்து வெறித்தனமாக புஷ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இவ்வளோ நாள் புஷ் பண்ணி வந்து ஒரு 98 லெவல் வந்தாச்சு. இன்னும் நம்ம ஒரு 2 லெவல் தான் இருக்குது. அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த கேமில் பண்ணக்கூடியது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஸ்டீக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்போ சிஎஸ் ரேங்க்குன்னு ஒன்று வந்தப்பே பார்த்தீங்கன்னா வச்சிட்டேன். அது இல்லாமல் பிஆரில் பார்த்தீங்கன்னா 52 55 சரியாக தெரில, 52 ஸ்டீக்குன்னு நினைக்கிறேன். அந்த 52 ஸ்டீக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாரும் பண்ணலை. இன்னும் வந்து அந்த மேட்ச்சில் 50 கிலோ 60 கிலோ அது மட்டும்தான். அதுவும் நிறையா பண்ணிருக்கிறேன். ஆனால் நான் அந்தமாரி மேட்ச்சில் எனக்கு மட்டும் போட்டது கிடையாது. அந்தமாரி மேட்ச் என்கிட்ட 4-5 இருக்குது. ஒரு மேட்ச்சில் 50 கிலோ 60 கிலோ அடித்ததெல்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. நான் ஆனால் போட்டது கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் விஷயம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உட்காந்து விளாண்டா அந்த 50 கிலோ 60 கிலோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடலாம். அது ரெக்கார்டே கிடையாது. அது ஒரு சும்மா ஒரு நாள் விளாண்டாலே முடிச்சிடலாம். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெருசாக தெரில. 25 சீசன் ரீஜனு தமிழ் கம்யூனிட்டிலே நிறைய டைம் ரீஜன் போனது நம்ம தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்டீக்கு, அதிக சிஎஸில் அதிக ஸ்டீக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் இந்த சேனல் தான் 100K எனக்கு போல. அதை நினச்சா மட்டும்தான் மன உளைச்சலாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டீக்கு பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா நிறையா ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா விழுந்து கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் என்னால் இனிமேல் வீடியோ போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்டு தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோம். மறக்காமல் இது எப்படி இந்த வீடியோ நிறையா பேருக்குலாம் ஒன்றும் ரீச் ஆகும். இதை பார்க்க போகிறது ஒரு 100 பேரோ 200 பேரோ தான். ஏன்னா ஆல்ரெடி நிறையா டவுனு நிறையா பிரச்சனையில் இருக்குது. இதை ஒரு 200 பேர் பார்த்து அந்த 200 பேர் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அந்த சேனலில் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். விட்டு போகவும் தோண மாட்டேங்குது. ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம், டக்குன்னு ரேங்க் புஷ் பண்ணி நம்ம கேமில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ எல்லா பேர் அவ்வளோ பேர் ரியல் லைஃப்பில் இருக்கிறத விட கேமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஒரு 2-3 கிட்டத்தட்ட நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க அவங்க ஊர் பசங்கள்கிட்ட பேசுவாங்களோ இல்லையா, இந்த கேம் பசங்கள்கிட்ட பேசாமல் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. நான்லாம் சீரியஸாக எங்கள் ஊரில் வந்து யாருக்கிட்டேயுமே நான் சொல்ல போனால் இவ்வளோ இதுவாக பேச மாட்டேன். நான் வந்து எனக்கு இன்னும் ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேம் ஃப்ரெண்டு. எனக்கு எல்லாம் பண்ணுறது ஃபுல்லாக கேம் பசங்க மட்டும்தான். ரியல்லாம் பார்த்தீங்கன்னா இனிய வரையும் வந்து ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக கேம் பசங்க. அது அவ்வளோ சீக்கிரம் இந்த கேமை விட்டு போக முடியல. எல்லாம் அவ்வளோ ஈஸியாக எப்படி போகிறாங்கன்னு தெரில. நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கிறேன் கேமை விட்டு போயிடலான்ட்டு. சுத்தமாக பார்த்தீங்கன்னா போகவே முடியல. கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் டெய்லியும் ஒரு 2 hours ஆச்சும் 2 hours 4 hours ஆச்சும் அந்த சேனலில் லைவ் போடுவேன். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ வர்றது கஷ்டம் தான். நான் சொன்னதையே போட்டு ஒழட்டிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை சீசனை வந்து ரீஜன் அடித்து விட்டோம், ஒரு 25 22 மறந்து போச்சு. சரி 22ன்னே வச்சுக்கலாம். 22 தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 23 அடித்தேன். ஆனால் பிளாக் லிஸ்ட்டு போட்டானுங்க. இதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த 24 வந்து நம்ம 50 டைம் ரீஜன் போன ஃபஸ்ட்டு பிளேயர் நம்மளாக தான் இருக்கணும். அந்தமாரி பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வரேன். ஏன்னா அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2-3 வருஷம் ஆகிடும். அது வரையும் கேம் இருக்குமா இல்லை கரீனாக்காரன் அதுக்குள்ளே இதை மூடி தள்ளிட்டு போயிடுவானுங்களான்னு தெரியல. அப்படி இன்னும் ஒரு 4 வருஷம் இந்த கேம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம 50வது டைம் ரீஜன் அடிக்கிறத கண்டிப்பாக ஒரு டைம் போடணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லெவல்லாம் 100 தாண்டி போயிட்டு இருந்ததுன்னா நம்ம 150வது லெவலு 200வது லெவலு இந்தமாரி ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்க்கணும். இதுக்கப்புறம் டெய்லியும் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். நானும் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேம் உள்ளே வந்ததும் ஒன்றுமே விளையாட தெரில. இது காலைல விளையாண்டு எடுத்தேன். சத்தியமாக உள்ளே போனால் ஒரு ஃபயர் பட்டனை அழுத்துறது கூட நேற்று கேம் ஏற்றினா கூட இன்றைக்கி திட்டிகிட்டு இருக்கிறேன் என்ன விளையாடும் போது.
அதை நினச்சாதான் பார்த்தீங்கன்னா மன உடைச்சல் ஆகுது. சப்போஸ் லைவ் போட்டனா கேம் பிளேலாம் பார்த்தீங்கன்னா முன்ன மாரி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க சான்ஸே இல்லை. மறக்காமல் அந்த சேனலை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ அண்ட் டேக் கேர். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த சேனலை சந்திக்கலாம். பை கைஸ்.